ஓமந்தை போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள அரச காணிக்குள் ஓமந்தை போலீசார் அத்துமீறி சென்று துப்புரவு செய்து அதில் விகாரை அமைக்க மேற்கொண்ட முயற்சி இன்று செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி அளவில் அப்பகுதியில் கூடியவர்களினால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஓமந்தையின் A9 வீதியில் போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் தனியார் உரிமை கோரி வரும் அரச காணி ஒன்றினை போலீசார் துப்புரவு செய்து அதனை சுற்றி வேலி அமைக்க முற்பட்ட வேளை அங்கு கூடிய அரசியல்வாதிகள் பொதுமக்களினால் நிறுத்தப்பட்டதோடு விகாரை அமைக்கும் முயற்சியும் நிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த காணி தொடர்பில் கடந்த பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்ட நிலையில் அதனை போலீசார் அபகரிக்கும் செயல்பாட்டை நிறுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஓமந்தை போலீசாருக்கும் குறித்த அரச காணியில் எந்தவிதமான அபிவிருத்தி பணிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் என பிரதேச செயலாளரினால் எழுத்து மூலமான கடிதமும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. எனினும் போலீசார் அதனை சுத்தம் செய்து அதனை சுற்றி வேலி அமைக்கும் பணியில் இன்று ஈடுபட்டிருந்தனர். இதனை அடுத்து அங்கு கூடிய வவுனியா மாநகர சபை தலைவர் சுகாண்டீவன், வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை தலைவர் பாலேந்திரன், வவுனியா வடக்கு பிரதேச சபையின் உபதலைவர் எஸ் சஞ்சுதன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் எஸ் தபபாலன் உட்பட முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சே மயூரன், மாநகர சபை பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு எதிர்ப்பு தெரிவித்ததோடு குறித்த காணிக்குள் பிரவேசித்து அங்கிருந்த போலீசாரையும் அகற்றியிருந்தனர். இதனை அடுத்து போலீஸ் நிலையத்திற்கு சென்று போலீஸ் பொறுப்பதிகாரியுடனும் கலந்துரையாடியிருந்தனர். இதன்போது போலீஸ் பொறுப்பதிகாரி குறித்த காணியில் விகாரை அமைக்கும் திட்டம் இல்லை எனவும் தமது கட்டுப்பாட்டில் 2009ஆம் ஆண்டிலிருந்து அக்காணி காணப்படுவதாகவும் அதனை தமது மைதான தேவைக்காகவே புனர் அமைப்பதாகவும் எந்தவிதமான கட்டடங்களும் கட்டப்பட மாட்டாது எனவும் தெரிவித்ததை அடுத்து அங்கு கூடியிருந்தவர்கள் கலைந்து சென்றிருந்தனர். எனினும் குறித்த காணியை போலீசார் அபகரிப்பதற்கு விட முடியாது எனவும் அவ்வாறு அபகரிக்கும் பட்சத்தில் தொடர்ந்தும் தமது போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் அங்கு குழுமி இருந்தவர்கள் தெரிவித்திருந்தனர். எனினும் காணிக்கு வேலியிடும் பணிகள் தொடர்ந்தும் தற்போதும் நடைபெற்று வருகின்றன.